தெரியல பர்த்டே எப்படி போகுது எனக்கு தெரியல. திவ்யா நீயாவது இப்பயாவது சொல்றீ. திவ்யா திவ்யா டேய் மச்சான் வீட்டை சத்தலாமா மூடிக்கிட்டு வாங்குறேன். ஒன்றும் இல்லை, போகிறது நைட் ரைடு. எனக்கு போகணும்னு தோணுச்சு, இவன் பர்த்டே எனக்கு வெளில இருக்கணும்னு தோணுச்சு, அதனால நைட் ரைடு கூட்டு போகிறான். செருப்பால அடிக்கணும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் தான் அவங்க லைன் கிங் மதன் ராஜ். அண்ட் இந்த vlog வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நம்மளோட ஹெட்லைனை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அதே தான் என்னோட பர்த்டே vlog. சத்தியமாக எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி போன பர்த்டே வந்து செம்ம ஜாலியாக போச்சு. ட்ரஸ்ட்டு சாப்பாடு போட்டது அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டியும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி நான் பே பண்ணிட்டேன். ஒரு 3 ட்ரஸ்ட்டுக்கு வந்து பே பண்ணியாச்சு. நம்ம வந்து இந்த வாட்டி லைவாக போய் பண்ண போகிறது இல்லை. போன வாட்டி லைவாக போய் கொஞ்சம் அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களெல்லாம் பார்த்து நான் வந்து சரி ஓகே லைவாக போய் பண்ணால் நல்லாயிருக்கும், நல்லா ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அவங்கள அப்படிலாம் பார்க்கும்போது. அதனால் இந்த வாட்டி பே பண்ணியாச்சு. அவங்க வந்து சாப்பாடு அவங்களே எல்லாமே பண்ணிவிட்டு வீடியோ மட்டும் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஆனால் அதை தாண்டி இன்னொரு பிளான் நான் பர்சனலாக பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இதை தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இவங்கெல்லாம் ஏன் வந்திருக்காங்க என் பர்த்டேக்கு? இங்கேருந்து கேரளாலேருந்து இவங்க வந்திருக்காங்க. அந்த ஜென்மம் எங்கேருந்து வந்திருக்கு? எங்கேருந்தோ வந்திருக்கா. ஏதோ தீவுலேருந்து, ஏதோ ஒரு தீவு, அது என்ன தீவு? போரூருங்கிற தீவுலேருந்து வந்திருக்கான். இது என்னன்னே தெரியலங்க. பாவம், பாவப்பட்ட. ஸோ அதனால இவங்க எல்லாருமே வந்து என்னை வச்சு ஏதோ பண்ண போறாங்கன்னு மட்டும் தெரியுது. அது என்ன பிளானு அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, பிளான் இல்லை. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. என்னென்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. வாங்க பிளாக்குள்ள போகலாம். போட்டு விட கூடாது. ஏய் ஏன்டா, இதெல்லாம் ஒரு டேலண்ட்டு. நம்ம நிக்சனை பாரு கட்டுறான், எப்படி கட்டுறான் பாரு. நிக்சன் எங்கள் வீட்டில் பொம்பளைங்க இல்லைங்க, எல்லாம் ஆம்பளைங்க தான் எல்லா வேலையும் செய்வோம். இவன் எதுக்கு இருக்கானே தெரில மக்களே. கேட்டால் வந்து செலிப்ரிட்டி, நான் வந்து இன்ஸ்டா செலிப்ரிட்டி, அதனால் வந்து நாலாம் பூலாம் கட்ட முடியாது அப்படிங்கிறான். ஆனால் அவனுக்கு கட்ட தெரியும், கக்குஸ் கூட கழுவான். ஆனால் பார்த்தா இன்ஸ்டா செலிப்ரிட்டிங்கிறான். என்ன பாப்பா, அப்படி தானே பாப்பா, அப்படி தானே பாப்பா, அப்படி தானே? பார்த்துக்கங்க மக்களே. அவனுக்கு வந்து கக்குஸ்லேருந்து எல்லாமே துணி துவைப்பான். என் தங்கச்சி ட்ரெஸ் எல்லாம் பூரா அவன் தான் துவைக்கிறது. ஆனால் இங்கே சென்னை வந்து சீன் போடுறான். நான் கேட்டால் இன்ஸ்டா செலிப்ரிட்டிங்கிறான். என்ன நிக்சன்? பார்த்துக்கங்க மக்களே. பர்த்டேக்கு வந்து நான் பூ வாங்கிட்டு வந்தேன். எப்போயுமே வந்து நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், நம்மளோட சாமி ரூம் வந்து நீட்டாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் முக்கியத்துவம். அதனால் வந்து எங்கள் அண்ணனையும் என் தம்பியையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடான்னு சொன்னேன். ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிக்சனுக்கு வந்து நிக்சன் வந்து பாப்பாவுக்கு வந்து பூ கட்டுறது சொல்லி தரலாம். இந்த கொடுமையெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது? ஓ இப்படி இப்படி அப்படி எப்படி இப்படிச்சு அப்படி நீ மூடு. இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு இப்படி உட்காருக்கான். இது பார்த்த எங்கே அந்த பிடி மாஸ்டர் என்ன வரல கடவுளே. அவன் கைட் பண்ணுறதை பாருங்க மக்களே. எனக்கே சிரிப்பு வருது. நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் எல்லாருக்குமா சேர்ந்து பூக்கட்டுன்னு சொல்லிட்டு இங்க என்னமோ பண்றாரு அவரு. ஆனா யாருக்கு கட்டுறாருன்னு தெரியல. யாருக்கோ கட்டுறாரு அவரு. ட்ரை பண்றதா இது. இந்த டுட்டோரியல் மக்களே, இதான் டுட்டோரியல். யாரும் யூடியூப் பார்க்காதீங்க, இந்த ஒரு vlog-ஏ பாருங்க. எங்க அண்ணன் கட்டுற அழகு அப்படி. பூக்கு வாயிருந்தா கரு துப்பி இருக்கும். தேவையா கோப்பி இதெல்லாம்? நமக்கு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? இல்ல அது இருந்தும் அந்த மனதைரியம் என்னமோ அப்படியே 10 பூ கட்டி முடிச்ச மாதிரி. இதுக்கு நானே முக்கி ஒரு பூ எல்லாம் இப்படி கட்டுவாங்க.
இல்ல இதுக்கு நானே ஓரளவுக்கு பரவாயில்லனே. ஆக்சுவலா வந்து மணி 10:30 அங்க தெரியுதான்னு தெரியல, எங்க கூட்டு போறாங்கன்னு தெரியல. ஒயிட் ட்ரெஸ் போடுன்னு சொன்னா, ஒயிட் ட்ரெஸ் போட்டேன். எங்க கூட்டு போறாங்கன்னே சத்தியமா எனக்கு தெரியல பிளான் என்னன்னு சொல்லிட்டு. இந்த இவன் கூட சொல்ல மாட்டான், இதுங்க ரெண்டும் சொல்ல முடியுது. இன்னும் 4-5 பீஸ் வெளில இருக்காங்க. எங்க கூட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல. பர்த்டே எப்படி போகுது எனக்கு தெரியல. திவ்யா நீயாவது இப்பயாவது சொல்றீ. திவ்யா திவ்யா டேய் மச்சான் மூடிக்கிட்டு வாங்குறேன். ஒன்றும் இல்லை, போகிறது நைட் ரைடு. எனக்கு போகணும்னு தோணுச்சு, இவன் பர்த்டே எனக்கு வெளில இருக்கணும்னு தோணுச்சு, அதனால நைட் ரைடு கூட்டு போகிறான். அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இவன் மூச்செல்லாம் பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்காதீங்க. இவனுக்கு ஒரு வாட்டி நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சி நான் அசிங்கப்பட்டது தான் அதிகமாச்சு 2 வருஷமா. அதனால எனக்கு சர்ப்ரைஸே கிடையாது இதுக்கப்புறம். ஆமாம், சர்ப்ரைஸ் கிடையாது, ஒன்லி வந்து ஹமாம் தான். சர்ப்ரைஸ் இல்லை, சர்ப்ரைஸ். எப்படி இருக்கும் அதை தங்கச்சி எல்லாருமே வந்து எங்கே கூட்டு போகிறாங்கன்னு தெரில. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கே தெரில, நானும் உங்களை மாதிரி தான் பேன் இருக்கேன். வண்டி சாவி நீ எடுத்துட்டு போயிட்ட, வண்டியில் நாங்கள் எப்படி வண்டி சாவி கொடுத்து பே ஆமாம் வண்டி அப்படி எடுத்துகிட்டு வருது குடு. இப்போ நான் என்ன மலையாளத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வண்டி சாவி எடுத்துட்டு போயிட்டா போ, உனக்கு தான் இந்த BMW காரு. தந்தானே நானே தானே போட்டு தள்ளாதடா சர்ப்ரைஸ். நான் தான் சொல்றல உனக்கு தான்டான்னு. ஒரு தந்தானே நானே தானே தந்தானோ. செருப்பால அடிச்சு நானும் போணுமா? வண்டி யாரு இப்பவே சொல்லிடலாம்னு நினைச்சிட்டாதான் இன்னைக்கு போயிட்டேன். நிக்சன்ட்ட கூட அவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரு. ஓகேடா சரிடா, என் தங்கச்சி நல்லா வாழ்க்கை கிடைச்சிச்சு. இனிமே நீ வேணாம். அதுவும் BMW. வேற என்ன வேணும்? BMW. அத மென்ஷன் பண்ணு. காருல அதுமா எனக்கு தெரிஞ்சவன், என்னோட ஃப்ரெண்டு வேறடா அவன். வண்டி போட்டு பாய். நான் சொன்னல பாட்டு இங்க வா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அருண் நேரா நம்ம 2 பேரும் எல்லாரும்
ஓகேவா? நீங்க எடுங்க. ஹாப்பி குவாக்குவாடி. ஹாப்பி குவாக்குவாடி. எப்படி எங்க சர்ப்ரைஸ் பங்கமா இருக்கா? அப்படிதான் எப்படி யாரும் கொடுக்க சர்ப்ரைஸ் வந்துச்சா? மிரட்டி விட்டமா ப்ரோ? மிரட்டி விட்டேன் ப்ரோ. மிரட்டி விட்டேன் ப்ரோ. தலைவர் அழுகுறாரு பாருங்க. நான் தான் கொஞ்சம் லோயர் டீ-ஷர்ட்டோட வந்துட்டேன். அவசரத்துல சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு இப்படி லோயர் டீ-ஷர்ட்டோட வந்துட்டேன். இல்ல அருண் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண அதனால வந்து மேக்கப் இல்லாம வந்திருக்கான். ஹலோ பியூட்டி find your favorite எல்லாரும் வரலாம். நான் கேட்ட பர்மிஷன் நீங்க உட்காருங்க. அதாவது நீங்க மட்டும் எடுப்பாங்க இல்லையா? நீங்க மட்டும் வந்து டோர் ஓபன் பண்ணுங்க. அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோஆர்டினேட் பண்ணுங்க. ஓகே மாமா டாடா போய்ட்டு வா பை பை எங்க வீட்டுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் கேட்டல பை பை டாடா அவர்கிட்ட Anh bà mà tại nó có sự đông lâu nó sẽ có từ từ nữa. Video cannot see now. Surprise. Dah, mudah. Yeah. They want close. லைட்ஸ் ஆஃப் ஆன் பண்ண சொல்லு ஆன் பண்ணிக்கோ. ஆன் பண்ணிக்கலாம் லைட் ஓகே. 1 2 தெரியுதான்னு கேட்டுட்டு இருக்கேன். இது எத்தனைன்னு கேளுங்க. இது எத்தனை தெரியல ரெட்டா இருக்குங்க. ஓகேவா இதா இருக்கா? பாத்துடா ஏய் பாத்து கை எப்படி நீ தான சொன்ன இது பண்ணலாம். ஓகேவா? ஓகே அது ஸ்ட்ரைட்டா வரலாம் கால் எதுவும் இல்ல ஏய் தூக்கி வைக்காத ஸ்ட்ரைட்டா வா ஏய் படிக்கட்டு படிக்கட்டா ஸ்ட்ரைட்டா வா இல்லடா ஏய் அப்படியே நார்மலா நடந்து வா மோ பல்லடா ஏய் ஐயோ பல்லட்டா சேராயிடுச்சு ரெடியா? எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. கேமராமேன் சொல்ற மாதிரி ஹாப்பி பர்த்டே. ஓ சப்ஸ்கிரைபுக்கு தேங்க்யூ சொல்லிடு. சப்ஸ்கிரைபருக்கு வீடியோ கால் பண்ணு. Happy birthday! Yay! Happy birthday to you. Happy birthday. இந்த வருஷமாச்சு
ஏய் கவிதா சொல்றேன் நீடா கவிதா பகல் கவிதா பாவம் பூனைய பார்த்த மாதிரி அது அப்படியே ஃபார்வர்ட் பண்ணு வீடியோ அவர் கமிச்சு அப்படியே பாட்டு வருது Hey, my favorite pick. Wow. ஏய் பல்லகாவிங்க வாயாயிடு கேமரா வச்சிருக்க வேற சரி கண்ணை தொட தன்னை தொட தப்பு நீங்களே கப்பு முக்கியம் நீங்களே இங்க பாருங்க ஓடாதீங்க எல்லாம் தேம்பி அழுகுறாங்க. இங்க ஒரே அழுகாட்சியா இருக்குது, ஒரே அழகாட்சி படமா இருக்குது. நீ நவுந்தாதான் அழுகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படியே சூட்டோட உட்காருங்க. நீங்களை கவர் பண்ண முடியல என்னால. எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காந்து வீடியோ எடுத்துறேன். வேற லைட் இல்லையோ? மாமா Hi, many more happy returns of the day. God bless you. Thanks, Mancha. மதனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எப்பயுமே இதே மாதிரி சிரிச்சுட்டே சந்தோஷமா ஹாப்பியாவே இருங்க. அண்ட் இந்த கட்ஸ் வந்து எனக்குமே விட்டுறாதீங்க. யாரும் பண்ணாததை பண்றோம் அப்படின்றதுக்கு வந்து அதுவே ஒரு பெரிய கட்ஸ் வேணும். இந்த கட்ஸோடைய லைஃப் லாங் எப்பயுமே சந்தோஷமா டிராவல் பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ. பாய் ப்ரோ. Wow, Akka. Thank you. Hey! Bro, tannane naane tannane. Bro, bro.
வீடியோ போடும்போது பாத்திரம் மச்சான் தேங்க்யூ தேங்க்யூ ஸ்பெஷல் ஷோவை அறிமுகப்படுத்தியது நம்ம செலிபிரிட்டி அவர்களுக்கு ஒரு கரகோஷத்தை எழுப்பி அவங்களுக்கு தாழ்வுடன் கேட்டு தேங்க்யூ மணி ப்ரோ அண்ட் கிருபாகிருஷ் ப்ரோ மணி கனியக்கா அண்ட் எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் என்ன சொல்றது, எனக்கு வாயில வார்த்தையே ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அடுத்த நிகழ்ச்சி நீங்க காண தயாரார்கள். எஸ், அடுத்த சர்ப்ரைஸ் அது. ஃபர்ஸ்ட் காரு, ரெண்டாவது வீடியோ, ரெண்டு எப்படி இருந்துச்சு நீ சொல்லணும் கண்டிப்பா. ஏன்னா இது கூட இருந்து 2 வருஷமா நான் பிளான் பண்ண விஷயம். ஆக்சுவலா போன வருஷம் நான் பீச்சில் பிளான் பண்ணேன். சொதப்பல் அப்படி ஒரு சொல்லாச்சு. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பா அது ஆகவே கூடாது அப்படின்னா எல்லார்கிட்டையுமே நிறைய திட்டிருக்கேன், நிறைய பேசிருக்கேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் நிறைய திட்டிருக்கேன். இவங்க கிட்ட தெரியும் மட்டும் சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இதுவே எப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாங்க. முக்கால்வாசி வீடியோ மாஸ்டர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா போன வருஷம் சொதப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்னாலதான் அந்த விஷயம்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 2வது சர்ப்ரைஸோட 3வது உனக்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஆரம்பிச்சிடலாமா? ரெடி, ஓகே. இன்னும் எதுவும் ஆடல. பிடி சார் பேசு. அப்படின்னா மாமா நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கேன். நான் உன் கூட இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி போயிருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரிஞ்சிருக்காது. நான் உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னதை விட சாரி சொன்னதை விட நிறைய சண்டை போட்டிருக்கேன். ஒரு சில நேரத்தில் சாரி சொல்லியிருக்க மாட்டேன். இந்த டைம்ல இன்னைக்கு உங்ககிட்ட சாரி சொல்ல மாட்டேன், பொய்யும் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா இப்ப பாருங்க. சரி, ஆரம்பிக்கலாமா? ரெடி. சரி கான்செப்ட் வாங்க. எஃபெக்ட்லாம் கொடுக்காதீங்க யாரும், பலூன்லாம் தூக்கி போட்டு. இவனை ஒரு ஆள் வீடியோ எடுங்க. வைப்பு பத்தல. Thank you.
audio this one. பத்தல போங்க தலைவா. நீங்களே ஆடலனா என்ன அதுக்கு இதுக்கு? நீங்களே ஆடலனா என்ன அதுக்கப்புறம்? மதனை சிரிச்சு ஆடி பார்த்திருக்கேன், இன்னைக்கு தான் அழுதுகிட்டு ஆடிடலாம். சவுண்ட் வைக்க முடியாதா? ஏங்க சவுண்ட் கொஞ்ச நேரம் வைங்க மாஸ்டர். சார் அழுகுறாரு. எல்லாம் பார்த்துட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எல்லாமே ஃபேவரட் தான். அடிச்சு நவுத்து அடிச்சு. இது நம்ம ஃபேவரட். ஆடியன்ஸ் கேக்குறாங்க. சரி ஓகே गाइस, சவுண்ட் சொல்றதுக்கு எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு. இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? அரே கொலமாசு கேரளா பாஷையில சொன்னாதான் அடிபொலி. அடிபொலியும். உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு நான் 100 மார்க்ஸ். 100 மார்க்ஸ். சரி வாங்க, அடுத்த சாங் நம்ம எல்லாருக்குமே தான். அப்ப நாங்களும் ஆடணுமா? கம்பல்சரி கம்பல்சரி. நான் போகல இதான் பார்க்க முடியல. சரி சரி நம்ம தலைவர் ஆடுவாரு. இந்த அங்க இருக்கார பிகிலு. போங்க போங்க. நான் இன்னொரு டான்சர் சும்மா சொன்னேன். Tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away. As you fade away. Yeah, I'm about to fade away, cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Got a build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me, well
ஏன் பாருங்க டார்லிங் இல்ல ரொம்ப வா டார்லிங் ஏய் அங்க ஆடி ஆனா இங்க புடிச்சு புரிஞ்சிக்கிட்டு இருக்க கூலிங்கா எடுத்துட்டு வந்தா நல்லா இருந்திருக்கும் இதுதான் மாசான விஷயமே ஏய் மாறி என்ட்ரி இருங்க டக்குனு மீட் பண்ணுங்க டக்குனு இருங்க மெயின் பீட் வரட்டும் இதுதான் மாஸ்டர்
மதன்ராஜ். இது வந்து சர்ப்ரைஸ் கிடையாது. ஸ்பெஷல் கிஃப்ட் ஃபார் கேரளா கப்பல்ஸ். கேரளா கப்பல்ஸா? சாரி गाइस. கேரளா கப்பல்ஸ் அப்புஸ்பனோஸ். That's it. ஆமா. அண்ணா நீ இந்த கையில போல தெரிஞ்சது. கட் மொத கட்டி சும்மா. டேய் வெள்ளி. போடா. 3 2 1 open. Hey wow. இருக்கு. சூப்பர். விடவே மாட்டீங்களா? Hey thank you. எனக்கு பிடிச்ச கலர் வெள்ளை. எனக்கு ஃபேவரட்டா வாங்குறோம். Thank you. சத்தியமா உனக்காக தான் சொன்னேன். அண்ணா ஒரு பெரிய மனுஷராயா அண்ணா ஷேர் பண்ணி ரெண்டு பிளேட் தான் ஷேர் பண்ணி கொடுங்க. குருவின் கொடுமைகள். எவ்வளோ நேரம்? 3 மணி நேரம் இருந்துக்கலாமா? எவ்வளோ நேரம்? ஆல்ரெடி எவ்வளோ டைம் ஆச்சு? 2 hours ஆயிடுச்சா? அது பண்ணியுமா? 2 o'clock. 2 o'clock வரைக்குமா? இன்னும் 1 hour இருக்கா? ஏய் டப்பு கொடுங்க. சோறு தான் முக்கியம். பண்ணிட்டேன்
இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா நல்லா அழுவின தக்காளி லியோ பிகி இருக்கா நிறைய இருக்கு லியோ லைட்டா ஸ்ரீநகர் வந்து டம்ளர்ல தண்ணி எல்லாம் ஊத்துறாங்க இன்னும் இருக்கா ரொம்ப நல்லவேன்னு சொன்னாங்க லியோ தூக்கி போமா மலைக்கு गगनचर प्रवाह पावितस्तरे गलेवलम्ब्य लम्बिताम्बुजं कृतं कपालिकामट्टमट्टमट्टमन्निनादमट्टमर्वयुच्चकार चण्डताण्डवं तनोतु न शिवम् जटाकटाः सम्भ्रमब्धमन्मलिन्दगच्छन्ति रोलवीचि वल्लरी विराजमानमोदगज्ज्वलल्ललाटकट्टभावके किशोरचन्द्रशेखरे रतिक्षुमिच्छरम् ॐ नमः शिवाय संतति प्रमोदमानमानसे कृपाकटाक्षधोरणी निरुद्धदुर्धरापदि क्वचित् दिगम्बरे मनो विनोदमे तु वस्तुनि
ஃபைனலாக வந்து vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் vlog எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன இந்த பர்த்டேயில் வந்து புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா, கரெக்டாக வந்து என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய விஷயங்கள் திவ்யா வந்து எனக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் நிஜமாவே. ஆனால் நார்மலாக வந்து ரீல்ஸ்லாம் பார்த்து ஏங்கியிருக்கேன், நிறைய பேரை பார்த்து ஏங்கியிருக்கேன். இந்த மாதிரிலாம் நமக்கு நடக்குமா, இந்த மாதிரிலாம் நடக்காது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் இருந்திருக்கேன். ஆனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் திவ்யா பண்ணது. அப்புறம் திவ்யாகிட்ட வந்து எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். டான்ஸுக்கு நான் பேசிக்காக திவ்யாவோட டான்ஸுக்கு அடிக்ட்டு. அந்த டைமில் வந்து திவ்யா டான்ஸ்லாம் ஆடி சர்ப்ரைஸ்லாம் பண்ணாங்க. ஸோ அதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எனக்கு அந்த இடத்துல அழுதுட்டேன், ரொம்பவே அழுதுட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, செலிப்ரிட்டிஸ் இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸ் வந்து விஷ் பண்ணது. கிருபா கிருஷ், மணி ப்ரோ, அப்புறம் கனி அக்கா, சக்தி அக்கா, அப்புறம் வந்து குட்டி டான், குட்டி ஏஞ்சல், அப்புறம் அதில் ஒரு முக்கியமான பர்சன் எனக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. அவங்க யாருன்னாக்கா என்னோடய மச்சான்ஸ், திவ்யாவோட அண்ணன் அண்ட் தம்பி. வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கண்டென்ட் நாங்கள் பண்ணியிருந்தோம், குரூப்பாக ஒரு கண்டென்ட். எங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, எங்களை லவ் பண்ணுறதுனால வர ஸ்ட்ரகிள்ஸ், அந்த ஒரு கண்டென்ட்டை நாங்கள் போட்டிருப்போம். அந்த கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா, உன்னை ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணிக்கல, ஃப்ரெண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் சொல்லியிருப்பேன். ஆனால் அது கண்டென்ட்டுக்காக பண்ணது அந்த வேர்டு மட்டும். அந்த வேர்டு வந்து திவ்யாவுக்கு அப்படி கிடையாது. அவங்க ஃபேமிலி எல்லாருமே திவ்யாவை அக்செப்டடு. அவளை மட்டும் இல்லை, என்னையும் அக்செப்டடு. ஸோ அதில் 2 பேருமே எனக்கு விஷ் பண்ணவங்க 2 பேருமே என்னோடய மச்சான்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அதை சொல்லிக்க விரும்புகிறேன்.
எனக்கு பேக் போனால் நிறைய விஷயத்தில் சப்போர்ட்டாக இருக்காங்க. திவ்யாவோட பிரதர்ஸு. ஸோ அவங்க ஃபேமிலியில் அவளுக்கு சப்போர்ட் தான், எனக்கும் சப்போர்ட் தான். அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க 2 பேர் விஷ் பண்ணது அண்ட் செலிப்ரிட்டிஸ் விஷ் பண்ணதும் சரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை தாண்டி நேற்று மட்டுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லணுன்னாக்க ஒரு 6K 6000 பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாமே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நானும் திவ்யாவும் நிறையா வாட்டி நினச்சது என்னன்னாக்கா உனக்கு நீ எனக்கு நான் அவ்வளோதான் லைஃப் ஓகே அப்படி தான் இருப்போம். ஆனால் அது இல்லை, இவ்வளோ பேர் நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விஷஸ் மூலியமாக காட்டிட்டீங்க. கிட்டத்தட்ட அதான் 6000 7000 பேர் வந்து விஷ் பண்ணீங்க. எல்லாருக்குமே நான் உட்காந்து பொறுமையாக வந்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். விடிய தூங்காமல் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு நான் எதிர்பார்க்காத விஷயம். அதை தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா என்னோடய ஓன் பிரதர் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து ஸ்டோரி போட்டிருந்தான். நான் அந்த சீனை வந்து எடுக்க முடியல நிஜமாவே. அந்த டைமில் வந்து எல்லோரும் செலிப்ரேஷன் எல்லாருக்கும் போய் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் மத்தியான டைமில். திடீர்னு ஒரு ஸ்டோரி அப்போ தான் நான் பார்த்தனே. பர்த்டே பாதி நாளுக்கு அப்புறம் தான் ஸ்டோரி சும்மா எதிர்பாராமல் பார்த்தேன். அவன் என்னை டேக் பண்ணி சில வேர்ட்ஸ் நீ தான் என்னோடய ஹீரோ அப்படிலாம் போடும்போது நான் அப்படியே எந்திரிச்சு அழுதுட்டேன். ஸோ எல்லாருமே ஸ்டன் ஆகிட்டாங்க. என்ன இவன் நல்லா தானே இருந்தான், நைட்டு தான் அழுதானா இப்போ எதுக்கு அழுகுறான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி என் தம்பி எனக்காக ஃபஸ்ட் டைம் ஸ்டோரி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்பவே எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் நார்மலாக எங்கள் அம்மா என் தங்கச்சி எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இந்த நாள். விலாக் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கலாம். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கலாம். பாய், லவ் யூ ஆல், டாட்டா.